எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊட்டணும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிர்மலாஸ் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டைனி கேக் எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். நம்மளும் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் எப்படி பண்ணோன்றதை பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது டைனி கேக் செய்கிறதுக்காக முதல்ல அடுப்பு செட் பண்ணிக்கிட்டோம். செங்கல் வச்சு தான் இன்றைக்கி அடுப்பு செட் பண்ணியிருக்கோம். 3 செங்கல் எடுத்துட்டு இதுவுமே மினி செங்கல் தான், ரொம்ப குட்டியாக இருக்கும்ல அதுதான். இப்போ கீழே பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குது, ஆனால் ரொம்ப சின்ன அடுப்பு தான். கீழே கொஞ்சமாக பள்ளம் தோண்டிட்டு அதில் ஈரமாக இருந்ததுனால ஒரு பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே கொட்டாங்குச்சி இல்லைன்னா சிரட்டை எதுனாலும் எடுத்துக்கலாம். அது சின்ன சின்னதாக உடச்சி கீழே போட்டிருந்தோம். ஏன்னா கொஞ்சம் தணல் இருக்கும்ல, கங்கு கிடைக்குங்கிறதுனால போட்டிருந்தோம். மேலே கொஞ்சமாக மெழுகு போட்டுட்டு ஓலை, இது பனை ஓலை, இது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நெருப்பு மூட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் நெருப்பு மூட்டியாச்சு. ஸோ அதுக்கு மேலே ஒரு பழைய டைல்ஸு வேஸ்ட்டாக இருக்கும்ல டைல்ஸ், அதை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மண் கொட்டிட்டு அதை சமமாக பரப்பி எடுத்து வச்சுருந்தோம். இது நம்ம கேக் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மண் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ண போயிடலாம். இப்போது இது பார்க்கவே அழகாக இருக்குல்ல குட்டியாக. இதில் தான் நம்ம இப்போ மாவு ரெடி பண்ண போகிறோம். நம்மளுக்கு தேவையான கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். 4 கப் அளவுக்கு மைதா மாவு, இது 10 ml சின்னதாக இருக்கும்ல கப்பு, அதுதான் 4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ அடுத்து சுகர் எடுத்துக்கலாம். 4 கப் மைதா மாவுக்கு 2.5 கப் சுகர் எடுத்திருக்கோம். ஓகே, 2.5 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது பக்கத்தில் எல்லாம் குட்டி பசங்கள்லாம் சேர்ந்து செஞ்சோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது இது செய்யும் போச்சில். ஓகே, இப்போ மாவையும் சுகரும் எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, அதாவது பேக்கிங் சோடா. ஓகே, இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இந்த ஸ்பூனெல்லாம் ரொம்ப குட்டி. இப்போ கேமராவில் பார்க்கும்போது பெருசாக தெரியலாம், ரொம்ப சின்ன ஸ்பூன், நம்மளோட சுண்டு விரல் அளவு தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே ஒவ்வொரு ரெசிபிஸாக போடுறோம். ஸோ கேக் இந்த மாதிரி டைனியாக சின்னதாக ஒரு கேக் செஞ்சால் எப்படி இருக்கும்னு சொல்லி ட்ரை பண்ணலான்றது தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது செய்கிறதுக்குமே. இப்போ ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். ஓகே, ஒரு முழு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது ஒரு 2 சின்ன கேக் செய்கிற அளவுக்கு இதோட பேட்டர் இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது செய்யும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால கொஞ்சம் கேமராவோட எப்படி செட் பண்ணணுங்கிறது தெரியலை. இப்போ கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். இப்போ பார்க்கும்போது பெருசாக இருந்த மாதிரி தெரியுதில்ல, பட் ரொம்ப சின்ன சின்ன பொருட்கள் தான் எல்லாமே. இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் மைதா மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதே இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். ஓகே, அதே கப்பில் ஒரு சின்ன கப் அளவுக்கு பால். இது 10 ml தான் இந்த டப்பா. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் டைனி கேக் செஞ்சோன்றது யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்துருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலி நான்லாம் நினச்சேன் இது சொதப்பல் ரெசிபின்னு தான் போடணும்னு சொல்லிட்டு, ஆனால் நம்பவே முடியல, சூப்பராக வந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஒரு பக்கத்தில் நல்லா மண்ணும் சூடாகிட்டு இருக்குது. இப்போது இது கூட பால் எடுத்தோம்ல, அதாவது மாவுலேருந்து அதே கப் அளவுக்கு 1 கப் அளவு ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் இல்லைனா பட்டர் கூட நீங்கள் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதையுமே இது கொஞ்சம் சுகர் கொஞ்சம் கரையாமல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நல்லா கலக்கிட்டே இருக்கும் போஷில் சுகர் நல்லா மெல்ட் ஆகி கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறோமோ அதில் நல்ல பட்டர் தடவி எடுத்துக்கலாம். நான் பட்டர் பேப்பர் இருந்தது, ஸோ அதே அளவுக்கு பட்டர் பேப்பரை கட் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் பட்டர் பேப்பரை ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா
பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது வந்து 2 பாத்திரத்தில் செய்கிறதுக்கு மாதிரி வந்துச்சு. 2 கேக் செய்கிற அளவுக்கு பேட்டர் இருந்துச்சு. ஸோ வந்து 2 பாத்திரத்தில் நாங்கள் இதை மாதிரி பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போது டியூட்டி ஃப்ரூட்டி, ஆக்சுவலி இதில் சின்னதாக ஒரு டிப்ஸை சொல்ல போகிறோம். என்னென்னா டியூட்டி ஃப்ரூட்டியை சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்துட்டு மைதா மாவு ஆட் பண்ணாமல் டைரெக்டாக ஆட் பண்ணோன்னா இது வந்து மேலேயே, அதாவது கேக்கோட மேலேயே வந்து அப்படியே தங்கிடும். ஆனால் இது கூட கொஞ்சம் மைதா மாவு மிக்ஸ் பண்ணி பண்ணும் போச்சில் கரெக்டாக நம்ம எந்தெந்த இடத்துல வந்து டியூட்டி ஃப்ரூட்டி இருக்கோ அதே இடத்துல தான் இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது அப்படியே சென்டர்லலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மல் கேக் பண்ணும்போதுமே கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணும்போது அது கூட மைதா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேக்கோட பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கேக்கோட பேட்டர் இப்போ கரெக்டாக வந்துருச்சு. நல்லா சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ டியூட்டி ஃப்ரூட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப குட்டி பாத்திரம் தான், எவ்வளோண்டு இருக்குது பார்த்தீங்களா மாவு. செய்யும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா எப்படி வருங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து கேக் செய்ய போகிற பாத்திரத்தில் வந்துட்டு கேக் பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கால்வாசி தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஆனால் நல்ல ஒரு கிட்டத்தட்ட முழுசாக வர்ற அளவுக்கு ப்ளஃபியாக வந்துருந்துச்சு கேக்கு. இப்போ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டேப் பண்ணிக்கலாம். பபுள்லாம் இல்லாத மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இன்னொரு பாத்திரத்துலேயும் கூட கேக்கோட பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது செய்யும் போச்சில் இருந்த சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அவ்வளோ இருந்தது. குட்டி குழந்தைங்க வர இருந்ததுனால எல்லாருக்குமே என்ன வரும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்துலேயும் கேக்கோட பேட்டரை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 பாத்திரத்துலேயுமே கேக்கோட பேட்டரை ஃபில் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து கரெக்டான அளவுக்கு ஒரு லிட்டை ஒரு மூடி வச்சு மூடி கவர் பண்ணிக்கலாம். இது வந்து ஏர் வெளியே போகாத அளவுக்கு எந்த மூடி கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு மூடி வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்கே வந்து மண்ணும் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து கீழே வந்து அந்த கொட்டாங்குச்சி போட்டிருந்ததுனால அதில் வந்து கங்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. பக்கத்துலேயே உட்காந்து கவனிச்சுட்டே இருக்கணுங்கிறது இல்லை. இப்போ வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறோமோ அதை இந்த மண் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். வச்சதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். 10 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துருச்சு. இது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம குக்கர் அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணி பண்ணுறோம், அதெல்லாம் இல்லாமல் இது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு. அதுவும் ஒரு நியூ மெத்தடு, நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் அத்தை வந்துட்டு ஆக்சுவலி அவங்க தான் ஃபுல்லாக உட்காந்துட்டு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிங்க. நீங்கள் 2 பேருமே ரொம்ப தேங்க்யூ. உங்கள் 2 பேருக்குமே கண்டிப்பாக நீங்கள் இதை பார்ப்பீங்க. ஓகே, இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கேக் நல்லா வெந்துருச்சு. ஒரு டூத் பிக் வச்சு குத்தி செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 2 பாத்திரத்தில் நம்ம வந்து பேட்டர் ஃபில் பண்ணோம். ஒவ்வொன்றா வச்சு தான் நாங்கள் வேக வச்சு எடுத்தோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் கேக்கு, இதுவும் பாருங்கள், ஒரு டூத் பிக் வச்சுட்டு செக் பண்ணி பார்த்தா இதுவும் நல்லா வெந்துருச்சு. இதுவும் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அது வெந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம். இப்போ 2 கேக்குமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணி செரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி கேண்டில் வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு கட் பண்ணோம். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணும்போதே அப்படி நல்லா அமுங்குது. நல்லா சாஃப்டாக இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் 2 கேக்கையுமே இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே சொல்லி கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதை வந்து கட் பண்ணியாச்சு. இங்கே இப்போ ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.